இந்த நீளமான கூந்தலாம் பார்க்கும்போது என்ன தோணும்? எப்படிடா இப்படிலாம் வளர்க்குறாங்க அப்படின்னு. கணவர் என்னைக்காவது இந்த நீளமான கூந்தல் ரொம்ப கஷ்டப்படுற முடிக்காக தான் கல்யாணமே பண்ணாரு. முடிக்காகவே கல்யாணம் பண்ண நல்ல மண் ஷியக்காய், ஹோம்மேட் ஷியக்காய். ஸோ வாரத்துக்கு 2 தடவை பெண்கள்லாம் அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளின்னு நினைக்கிறேன், பெண்கள் எல்லாம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மக்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் சந்திக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏகோபித்த ஆதரவு, அதாவது கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்ல, ஏகோபித்த ஆதரவுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏகப்பட்ட இடத்துல இருந்து போன் கால்ஸ், ஏகப்பட்ட மெசேஜஸ், வீடியோ முழுசா பாக்குறவங்க சில பேர்னா, இந்த ஷார்ட்ஸா பாக்குறவங்க பல பேர், ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து போன்ஸ் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீளமான கூந்தல் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட இது எவ்வளவு பெரிய விஷயமா மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கறத உண்மையிலே நீங்க கொடுக்குற ஆதரவும் அந்த கமெண்ட்ஸா படிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல கூட நிறைய விதவிதமான மக்களை, பாண்டி பஜார், இந்த தருணா ரங்கநாதன் தெரு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மக்களை சந்திச்சு பேச போறோம். உங்களுக்கு இதுல யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருடைய கூந்தல் ரொம்ப நீளமா இருக்கு, யார் சொன்ன டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சிறந்த கமெண்ட்ஸுக்கும் சிறந்த அந்த தேர்வாளர்களுக்கும் பரிசு கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஓகே, கண்டென்ட்குள்ள போலாமா? இன்னைக்கு நீளமான கூந்தல் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க, ரெடி. ராஜன் அண்ட் வித்யா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், சௌரியம், நல்லா இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். 2023 வருது. ஹாப்பி நியூ இயர் டு both of you. Thank you, same to you. வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி நியூ இயர், உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ வித்யா மேம்கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க பயங்கர ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுடைய இந்த தெய்வீகமான முகத்துக்கு பின்னால ஒரு பயங்கர நீளமான கூந்தல் வந்து இந்த காலத்துல பெண்கள் வச்சுக்கிறதே இல்லை. எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டைன் இல்ல, பட் இந்த கூந்தல் கொஞ்சம் காட்டுங்க அப்படியே. சும்மா அப்படி போடு. ஸோ என்னைக்கு கம்மியாயிடுச்சு சார், இன்னும் கொஞ்சம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணது. ஆமா. ஸோ நீங்க என்னைக்காவது ஒரு இந்த கூந்தலோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணிருக்கீங்களா? சீரியஸா பண்ணினது கிடையாது. பட் என்னோ தெரியல, ஐ மீன் மேபி ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் லாங் ஹேர். எனக்கு எங்க ஃபேமிலி ட்ரெயிட்டும் இருக்கு. அண்ட் இதுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ்னு எதுவும் நான் பண்ணதில்லை. பட் ஐ see to that I don't cut my hair unnecessarily. ஓகே. ட்ரிம் பண்ணுவேன். அண்ட் கொஞ்சம் நல்ல சம்டைம்ஸ் அன்கான்ஷியஸாகவே நான் சிலதெல்லாம் பண்ணினா ஹேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ ஆனுங்கிற அந்த இது பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும், அது பண்ணுவேன் நான். சூப்பர். இந்த ஸ்பிளிட்டன்ஸ்னு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? இந்த கலை அப்பப்போ ட்ரிம் பண்றது உண்டு. கொஞ்சம் அப்பப்போ கீழே ட்ரிம் பண்ணி விட்டா தான் அது வந்து நல்லது. அது அந்த ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா இருக்கும். அண்ட் கொஞ்சம் சில சமயம் காஷியஸா அந்த ஆயில் அப்ளை பண்றது அதெல்லாமும். எனி பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஆயில் டு பி மென்ஷன்? ஏன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பெரிய தகவலா இருக்கு. அல்ல, அதாவது கோகோனட் பேஸ், எனிதிங் தட் இஸ் கோகோனட் பேஸ். அண்ட் அந்த செக்கெண்ணெய் அது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இந்த மூலிகை கலந்தது. என்ன மூலிகை? இல்லை, அதில் நிறையா இருக்குல்ல, வெற்றி வேறு அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மூலிகை கலந்ததில் கொஞ்சம் கோகோனட் ஆயிலை போட்டு அதெல்லாம் அதில் வந்து சோக் பண்ணி ஊறணும். சோக் பண்ணி வச்சு இது யூஸ் பண்ணால் அதுக்கு எஃபெக்ட் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. என்னைக்காவது ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்பும் போது எல்லாரும் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ரொம்ப நேரமாக ஜடையை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புன்னு அவர் சண்டை போட்டிருக்காரா? வீட்டில் எல்லாம் என்ன இவ்வளோ நேரம்? அப்படி நான் வச்சதே கிடையாது. நான் அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுவேன். எவ்வளோ பெரிய இன்னொன்று சார், ஜென்ரலாக ட்ரெடிஷ்னல் நம்மளோட பாரம்பரிய இதில் வந்து நம்பிக்கை கொஞ்சம் உண்டு எங்களுக்கு. அஃப்கோர்ஸ் நான் மாடர்னாக இருந்து எல்லாம் பண்ண ஒரு காலம் இருந்தது. பட் இப்போ நான் நம்புறது வந்து பாரம்பரியம் போகணும். அதனால் ஷியக்காய், ஹோம்மேட் ஷியக்காய். ஸோ வாரத்துக்கு 2 தடவை பெண்கள்லாம் அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளின்னு நினைக்கிறேன், பெண்கள் எல்லாம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த பழக்கம்லாம் இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுவும் ஒரு இதாக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி ஷேக்காக போட்டு ஷாம்பு கிம்பு கெமிக்கல்ஸ் எவ்வளோ முடியுமோ அவாய்ட் பண்ணுறோம், மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும். ஸோ வித்யா மேம், உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த தகவல் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இந்த நீளமான கூந்தலை அதிகமாக சில பேர் வெட்டிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறாங்க, ஸ்டைலில் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த நீளமான கூந்தல் இப்போ நிறைய பேர் வச்சுக்கிறது இல்லை. வாட் இஸ் யோர் மைண்ட் செட்? இது வந்து சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் பர்சனல் அண்ட் அவங்களோட இண்டிவிஜுவல் தாட் ஆல்சோ. பேசிக்கலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு நல்ல ஹேர் வளர்க்கணும். சில பேருக்கு ஆசை இருக்கும் நிறைய நம்மளுக்கு ஹேர் இருக்கணும்ட்டா. அந்த மாதிரியான ஐ மீன் செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு நிச்சயமாக அதுக்கு நிறைய வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது. they can concentrate on that. Super. Thanks a lot and happy new year to both of you. பவித்ரா and சந்தியா, வணக்கம்.
ஸோ பாண்டிபர் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த நீளமான கூந்தல் இருக்குல்ல, இது எப்படி மெயின்டைன் பண்றீங்க? என்ன கேட்க கூடாது, நீங்க இப்படிதான் கேட்கணும். வாங்க வாங்க ஐயா, சந்தியா வாங்க, பக்கத்துல வாங்க. கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. திரும்பி நில்லுங்க. நீங்க அவங்க ஹேர் அப்படியே ஃபுல்லா லென்த் பாருங்க, சும்மா பாருங்க. நீங்க திரும்பி நில்லுங்களேன். நல்லா இருக்கு. நிறைய ஃபுல்லா இல்ல, கையில இப்படி பாருங்க, எடுத்து அப்படி போடுங்க. அப்படி பாருங்க, முன்னால போடுங்க அப்படியே. குட். சோ என்னைக்காவது உங்க ஹேரை நீங்க மெஷர் பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஹேரே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வளர்க்குறேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஃபார்மாலிட்டிக்காக வளர்க்குறீங்களா? எவ்வளவு பேர் நீளமான கூந்தல் வளரலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல. நீங்க சொல்லுங்க பவித்ரா, உங்களுக்கு எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும்னு தோணுது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்படியே பண்ணி பண்ணி வந்துருச்சு. மெயின்டைன் நானே தான் பண்ணிப்பேன். நீங்களே தான் பண்ணுவீங்க? ஓகே. ஏதாவது ஸ்பெஷலா ஆயில் ஏதாவது யூஸ் பண்றீங்களா, இல்ல ஸ்பெஷலா பவுடர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதுவே தானா வளரும். சாப்பிடுறது சாப்பிட்டா வளரும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் நல்லா சாப்பிடணும் ஹேருக்காக? அது இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், என்ன நல்லா கிடைக்குதோ இஷ்டத்துக்கு. சிக்கன் ரைஸ் எல்லாமே சாப்பிடுவோம். சிக்கன் ரைஸ் தான் உங்க கூந்தலோட ரகசியமா? எஸ், நாங்க வாரத்துல 3 நாள் சாப்பிடுவோம். அது சாப்பிடுறது அதிகமானதுன்னா சிக்கன் ரைஸ் மட்டும் தான், வேற எதுவுமே சாப்பிட மாட்டோம் வாழ்க்கையில, அது மட்டும் தான். ஸோ இந்த சிக்கன் ரைஸ்ங்கிறது இந்த ஃப்ரைட் ரைஸ் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ல கிடைக்குமே, அதுவா? ஆமா. ரொம்ப ஆப்போசிட்டான பதிலா இருக்குது. சரி, இருந்தாலும் கூட மனசுல பட்டதை அழகா பதிவு பண்ணி வச்சுட்டீங்க. உங்களுக்கு பவித்ரா, யாராவது இந்த நீளமான கூந்தலாம் பார்க்கும்போது என்ன தோணும்? இவ்வளவு ரொம்ப முட்டி வரைக்கும் கூந்தல் வச்சிருப்பாங்களா, அவங்கள பார்த்து என்ன தோணும்? எப்படிடா இப்படிலாம் வளர்க்குறாங்க அப்படின்னு தோணும். எப்படிரா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. சரி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற கணவன் வந்து கூந்தல் இவ்வளவு லென்த்தா வேண்டாம், கட் பண்ணிடலாம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ எனக்கு வேணவே வேணாம், எனக்கு தான் வேணும், நீ வேணாம். ஸோ நீ வேண்டாம், எனக்கு என் முடிதான் வேணும்னு சொல்லிடுவீங்க இல்ல? நான் இப்போ கட்டா பண்ண போறேன் இந்த முடிய. அவர் கட் பண்ண சொன்னார்னா கட் பண்ணி தான் ஆகணும், அப்படிலாம் இல்ல. கட் பண்ண சொல்ல மாட்டார், அந்த அளவுக்கு நான் வச்சுப்பேன், கட் பண்ண சொல்லாத அளவுக்கு. ஓகே. உங்க காலேஜ்ல பர்టిక్యులரா எந்த ஸ்டாஃப்க்கு நீளமான கூந்தல்? யாருக்குமே இல்ல, நாங்க பார்த்த வரைக்கும் யாருக்குமே. ஒரு டீச்சர் ஒரு என்ன இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, யாருக்குமே அந்த மாதிரி. ஒரே ஒரு ஃபேக்கல்டி கூட நீளமான கூந்தல் இல்லையா? இல்லையே, நாங்க இன்னும் பார்க்கல. சோ எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல ஸ்டாஃப்க்கு தான் நீளமான கூந்தல் இல்ல, ஸ்டூடண்ட்ஸ்க்கு யாரு ரொம்ப நீளமான கூந்தல்? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. சரி, ஓகே. உண்மையிலே பவித்ரா அண்ட் சந்தியா ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் பொறுமையா பதில் சொன்னீங்க. எல்லார் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். Thank you, happy new year. சோ நம்ம கூட அடுத்ததா இருக்கிறது காயத்ரி. நீளமான கூந்தல் உடைய பெண்கள்னு பார்த்தோம்னா பல பெண்கள் ரங்கநாதன் தெருல பார்த்துட்டு இருக்கோம். இதுல காயத்ரி ரொம்ப ஸ்பெஷல். உங்க கூந்தலை என்னைக்காவது மெஷர் பண்ணிருக்கீங்களா காயத்ரி? இல்ல சார். இல்ல. சோ இந்த கூந்தலுக்கு ரகசியம் அம்மா என்னெல்லாம் கொடுத்தாங்க? அம்மா ஜீன் தான் எல்லாருக்கும் இருக்கு, பாட்டிக்கு இருக்கு, அம்மாக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சோ உங்க கூந்தல் இப்படி இந்த ரைட்ல போட கொஞ்சம் மக்களே பாத்துங்க. நீளமான கூந்தல் மட்டும் இல்ல, எவ்வளவு அடர்த்தியா இருக்குங்கறத பாத்துங்க. சோ இந்த திக்னஸ் மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நிறைய ஹேர் ஃபால் இருக்கா உங்களுக்கு? இந்த கணுக்கால்ல வரும் அவளுக்கு முடி, கடுக்கால் வரைக்கும் முதல்ல வந்துட்டு இருந்ததா? சுருட்டி வச்சிருக்காங்களா? அடப்பாவம், இது தெரியாது. எங்க கொஞ்சம் அவுத்து விடுங்களேன். அவங்க முடிய சுருட்டி வச்சிருக்காங்களாமா? கொஞ்சம் அவுத்து விடுங்க. இப்போதான் கமான் கமான். இங்க பாருங்க ரகசியத்தை இப்பதான். ஸோ அவங்க முடிய வந்து எவ்வளோ லென்த்தா இருக்கு. ஸோ உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல செய்தி 2023 எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது தெரிஞ்சு போச்சு. ஸோ உண்மையாக நேயர்கள் சார்பாக நீளமான கூந்தலுடைய பெண்களை ரசிக்கிற பல பேர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆம்பளை வேணுமா பொம்பளை வேணுமா, எந்த ஆண் குழந்தை எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டிங் எ வெரி குட் ஹெல்த்தி சைல்டு, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ காயத்ரி வந்து இந்த லென்த்தி ஹேருக்கு வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆயில் பத்தி சொல்ல விரும்புறீங்களா? ஆயில்லாம் ஸ்பெஷலாலாம் எதுவும் கிடையாது. நான் நிறைய தண்ணி குடிப்பேன். நிறைய தண்ணி குடிப்பேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்க கணவர் என்னைக்காவது இந்த நீளமான கூந்தல் ரொம்ப கஷ்டப்படுற முடிக்காக தான் கல்யாணமே பண்ணாரு. முடிக்காகவே கல்யாணம் பண்ண நல்ல மனுஷன். அவர் பேர் சொல்லுங்க. ஆனந்த் பிரான்ஸ் சேவியர். ஆனந்த் பிரான்ஸ் சேவியர், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். உண்மையிலேயே முடிக்காக ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணாரு. காயத்ரி அண்ட் ஆனந்த் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி நீளமான கூந்தல் சென்னையில ரொம்ப ரொம்ப கம்மி, அதுவும் மடிச்சு விட்டு அந்த லென்த்தை இப்பதான் உண்மையான சீக்கிரத்தை வெளில விட்டீங்க. நீங்க சொல்லுங்கம்மா, பக்கத்தில் வாங்க. உங்க பொண்ணோட கூந்தல் இவ்வளவு நீளமா இருக்குல்ல,
நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது இப்போ பவுடர்லாம் கொடுத்தீங்களா சின்ன வயசுல? எதுவுமே இல்லைங்க சார். நாங்கள் வீட்டில் போட்டுருக்கோம் தேங்காய், வெறும் தேங்காய் தான் எங்களுக்கு. உங்க வீட்டுல இதே மாதிரி எத்தனை பேருக்கு நீளமான கூந்தல்? எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு, எங்கள் பாட்டிக்கு, எங்கள் பெரியம்மாவுக்கு, எல்லாருக்குமே ஃபேமிலி. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வி என்னன்னா, பொதுவா இந்த பிரெக்னன்சி டைம், அதாவது புள்ளத்தாச்சியா இருக்கிற பெண்களுக்கு முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க, அது உண்மையா? அப்படிலாம் இல்லைங்க சார், எங்களுக்கெல்லாம் கிடையாது. அது மாதிரி நார்மலாக எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரியான இது கிடையாது. நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்களாமா? எனக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த பிரெக்னன்சி டைம்ல ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு மித்து தான், பொய் தான் இல்லையா? ஆமா. ஸோ அதில் உண்மையிலே நல்லா ஷாம்பு போட்டு நல்லா ஷேக்காக போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி குளிச்சு பராமரிச்சா எல்லா முடியும் நல்லா பாதுகாப்பு. கண்டிப்பா. சூப்பர். மெயின் வாட்டர் தான். மெயின் வாட்டர் தான். ஸோ நீங்க எந்த ஏரியா, என்ன வாட்டர் யூஸ் பண்றீங்க? நான் வேளச்சேரி. வேளச்சேரி கன்னியாகுமரத்தில் என்னப்பா தண்ணி கொடுக்குறீங்க? நீளமான கூந்தலுக்கு இன்னமும் ரகசியம் இருக்கு வேளச்சேரியில. ஸோ மக்களை இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விதவிதமான பெண்கள், விதவிதமான கூந்தல். உண்மையிலே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இத்தனை பெண்கள் இத்தனை டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுல உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருடைய கூந்தல் வந்து உண்மையிலே ரொம்ப நீளமா இருக்கு அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. பல விதமான பெண்கள் வந்து நடுவில் டிஸ்டர்ப்லாம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை அப்படின்னா, எப்படியாவது நம்ம கேமரால பதிவாகணும் அப்படிங்கறதா இந்த ரங்கநாதன் தெருவுடைய எல்லாத்துடைய ஆசையும் கூட. உண்மையிலே சொல்ல போனா அந்த நீளமான கூந்தல் அப்படின்னு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னே, ரங்கநாதன் தெரு தான் எங்களோட கோட்டை. இந்த நீளமான கூந்தலுக்காக நாங்க பண்றோம் செம்மையான வேட்டை. இந்த வேட்டையில பல விதமான பெண்கள்லாம் வந்து சிக்கியிருக்காங்க, பல விதமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலே யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருடைய டிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜெர்மனின்னு பல விதமான நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னும் மிகப்பெரிய ஆதரவு என்னன்னா, நீங்க வாங்க எங்க நாட்டுக்குன்னு டிக்கெட் போட்டு கொடுத்தா நாங்க கிளம்பி வரோம். அதே மாதிரி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து ஆதரவு வந்துட்டு இருக்கு. இந்த ஷார்ட்ஸை வந்து இவ்வளவு தூரம் ஷேர் பண்றதும், லைக் பண்றதும், கமெண்ட் பண்றதும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டான் எல்லா பக்கமும் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைவருக்கும் உண்மையிலே எங்க என்டையர் டீம் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அனைவரும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது முயற்சியுடன் தான் நீங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் பல வெற்றிகள் தொடரட்டும். டேக் கேர். பை பாய். See you.